வெல்கம் பேக் டு தி சேனல் கைஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எப்படி ரீல்ஸையும் போஸ்ட்டையும் கமெண்ட்ஸையும் நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் இருக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் நம்ம செட்டப்பை பற்றி பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் போன வீடியோ பார்க்கணும், மறக்காமல் போன வீடியோ நீங்கள் ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் லீவ் பண்ணுறேன். ஸோ போன வீடியோ நீங்கள் ஃபுல்லுமே பார்த்துட்டு செட்டப்பை ஃபுல்லுமே நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வீடியோ நம்பர் 2 பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஏன் பார்ட் 1 நான் பார்க்கணும்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, செட்டப் இல்லாமல் கண்டிப்பாக உங்களால் வந்து ஃபியூச்சரில் டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறதுல ரொம்ப பிரச்சனை வரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃபியூச்சர் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டப் வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லுமே பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து நம்ம பார்ட் 2 வீடியோ பாருங்கள். பார்ட் 3ல வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஏபிஐ ப்ளஸ் வந்து நம்ம வந்து போஸ்ட்மேனில் வந்து நம்ம எப்படி ஏபிஐ கால் பண்ணி நம்ம வந்து டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம். லைக் நம்ம பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ப்ராஜெக்ட்டில் நம்ம எப்படி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஏபி கிராஃப் ஏபி வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 3ல நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து பார்ட் 3 மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 1 வீக்கில் அந்த வீடியோ வரும். ஸோ நம்ம இப்போ ஜஸ்ட் நம்மளுடைய ஆப்பை நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். நம்ம வீடியோவில் போயிடலாம். ஸோ நம்ம ஆப் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். நம்ம போன வீடியோ நம்ம பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம இப்போ ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணியிருக்கிறேன். நம்ம இப்போ வந்து மெட்டா டெவலப்பர் அக்கௌண்ட் இருக்கிறோம். மெட்டா டெவலப்பர் அக்கௌண்ட் நம்ம நார்மலாக லாகின் பண்ணிட்டதுக்கப்புறமா உள்ள ஒரு ஆப் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் எனேபிள் பண்ணிட்டு நம்ம பெர்மிஷன்ஸ்லாம் எனேபிள் பண்ணி ஒரு 1 டேக்கு அப்புறமா எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெவலப்மெண்ட் மோட்ல இருக்குது. ஸோ டெவலப்மெண்ட் மோட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் மோட். ஸோ நீங்கள் எப்போ வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ரியல் டைமாக ஒரு இதில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, ரியல் டைமாக ஒரு ப்ராஜெக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து இது லைவ் மோட்ல மாற்றணும். ஸோ அதுக்கான வீடியோ நீங்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் மோட் இருக்குது. ஸோ அதுதான் டெஸ்டிங் மோட். ஸோ இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் எல்லாமே செட் பண்ணி முடிச்சாச்சு. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுதான் பேஜ் கனெக்டிவிட்டி. ஸோ இந்த பேஜ் கனெக்டிவிட்டி என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போனோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பேஜை கிரியேட் பண்ணணும். ஸோ எப்படி பேஜ் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஸோ இங்கே பாருங்கள். இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் லாகின் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் யூஐயில் இங்கே ஒரு அப்பர் ஒரு டவுனர் இருக்கும். அது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ பேஜ் ஆர் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. இந்த இடத்துல நீங்கள் பப்ளிக் பேஜ் அப்படின்னு ஜஸ்ட் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஜெய்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பேஜுக்கான வந்து ஒரு நேம் கேட்குது. இந்த கேட்டகரி இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நான் இப்போ ஒரு பேஜை கிரியேட் பண்ணி காக்கிறேன் உங்களுக்காக. ஸோ ஜஸ்ட் ஒரு சாம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கேட்டகரியும் இன்ஸ்டாகிராமும் லிங்க்ல இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த கேட்டகரியும் இன்ஸ்டாகிராம் எப்படி லிங்க்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் எந்த கேட்டகரியில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய இந்த ஃபேஸ்புக் பேஜுக்கான கேட்டகரி தான் இன்ஸ்டாகிராமை நீங்கள் முதல்ல லாகின் பண்ணி உள்ளே வரும்போது அங்கே நீங்கள் சூஸ் பண்ணுற கேட்டகரி ஒன்றா இருக்கணும். அப்போ மட்டும்தான் உங்களால் டேட்டாவை ரிட்ரீவ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இங்கே சூஸ் பண்ணுற கேட்டகரியும் அங்கே சூஸ் பண்ணுற கேட்டகரியும் ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு மியூசிக் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்துக்கோங்கன்னா மியூசிக்/பேண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் கொடுக்க வேணாம். ஜஸ்ட் ஒரு டெமோ அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் கிளிக் எடுத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்புக்கு ஒரு பேஜ் வந்து கிரியேட் ஆகிடும். ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் கேட்கும். ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் மினிட். அது நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ 2-3 ஸ்டெப்ஸ் கேட்குது. நீங்கள் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் டன் கொடுத்தா போதும். ஸோ உங்களுக்கான ஒரு ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஜஸ்ட் கைஸ். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறது. ஸோ ஒரு பேஜ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஆல்ரெடி ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இதை வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பேஜ் நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நான் இங்கே ஒரு பேஜ் வச்சுருக்கேன். ஜஸ்ட் நான் ஷோ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய பேஜ், ஹலோ பாண்டி. ஓகேங்களா. ஸோ நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ என்னோட பேஜ் உள்ளார ஜஸ்ட் ஸ்விட்ச் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் லாகின் பண்ணுறீங்க. லாகின் பண்ணி ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறீங்க. பேஜ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இங்கே ஸ்விட்ச் பண்ணணும். லைக் மெயின் அக்கௌண்ட்லேருந்து உங்களுடைய பேஜஸ் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணணும். ஸ்விட்ச் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே டவுன்லோட கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி போகணும். இதுதான் அக்கௌண்ட் கனெக்டிவிட்டி. ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லுமே பாருங்கள். ஸோ நீங்கள் பேஜை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா செட்டிங்ஸை கிளிக் பண்ணி உங்கள் பேஜுக்கான செட்டிங்ஸை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சைடில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா லிங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லிங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் இன்ஸ்டாகிராமை லிங்க் பண்ணிருக்கணும். ஸோ ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராம் இங்கே தான் நீ வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகும். ஸோ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஒரு சிங்கிள் இமெயில் ஐடியில் 2மே இருக்கணும். அது வந்து மேண்டட்டரி. அது இல்லைன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் எரர் வரும்.
ரெண்டாவது 2 இமெயிலும் ஒரே ஐடியில் நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே வந்து நீங்கள் லிங்க் கொடுக்கணும். ஸோ வாட்ஸ்அப் நம்ம இப்போதைக்கு தேவையில்லை, வாட்ஸ்அப் என்ன நம்ம ஃபியூச்சரில் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் வந்து ஜஸ்ட் நீங்கள் நான் ஆல்ரெடி லிங்க் கொடுத்துருப்பீங்க, ஜஸ்ட் நீங்கள் லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் லிங்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல். ஸோ இந்த ப்ரொஃபைல் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே இமெயில் ஐடியில் கனெக்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த ப்ரொஃபைல் வரும், இல்லைனா இங்கே இருக்கிற அந்த ப்ரொஃபைல் வராது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ தான் திருப்பி நான் சொல்கிறது விஷயம் என்னன்னா ஒரே ப்ரொஃபைல் ஐடி ஒரே இமெயில் ஐடி. ஓகேங்களா? ஸோ ஒரே இமெயில் ஐடி கீழே தான் ஃபேஸ்புக்கும் இருக்கணும், இன்ஸ்டாகிராம் இருக்கணும். அப்போ மட்டும் தான் இந்த இது வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ இங்கே ஜஸ்ட் கனெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கனெக்ட் கொடுத்துட்டீங்களா போதும், இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஃபேஸ்புக் டு இன்ஸ்டாகிராம் கனெக்டிவிட்டி முடிஞ்சுது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டா டெவலப்பர் அக்கௌண்ட் போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஜஸ்ட் கொஞ்சம் போஸ்ட் கமெண்ட்ஸ் அப்புறம் கொஞ்சம் பயோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் போஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அங்கே டேட்டா ரிட்ரீவ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டேட்டாஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு. ஒரு வால்பேப்பர் பேசிக்காக வச்சுக்கோங்க. யூசர் நேம் நமக்கு தெரியும், அது ஆட்டோமேட்டிக்காக யூசர் நேம் கிரியேட் ஆகும். ஸோ கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் ஜஸ்ட் அது மாதிரி தான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயோ, ஒரு பேசிக்கான ஒரு பயோ, அப்புறம் ஒரு 2 போஸ்ட், ஒரு வீடியோ, ஒரு இமேஜஸ் போஸ்ட் நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு ஒரு 2-3 கமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, லைக்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பேசிக் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் கனெக்ட் பண்ணுறது. இது ரொம்ப ஒரு சின்ன விஷயம் தான். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், மெட்டா டெவலப்பர் அக்கௌண்ட் போயிடலாம். போயிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம ஆப் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆப்பை கிளிக் பண்ணுங்கள், மேலே இருக்கிற ஆப்பை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 ஆப் இருக்கும். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குணா சாம் அப்படின்றது பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு இதில் தான் இருக்கும். ஸோ நான் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆப் உள்ள வரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அப்படின்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் ஏபி எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். எஸ் கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளார மெட்டா டெவலப்பர் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஒரு டெவலப்பர் பேஜுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சஸ் டோக்கன் இருக்கும். இந்த டோக்கனுக்கான வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 30 minutes to 1 hour இருக்கும் இந்த டோக்கன். ஸோ லாங் லீவ் டோக்கன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 60 days இருக்கும், 30 to 60 days அதோடைய வேலிடிட்டி. இங்கே இருக்கிற ஆக்சஸ் டோக்கனுடைய வேலிடிட்டி வந்து ஜஸ்ட் ஒரு 1 hour to 30 minutes to 1 hour தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டோக்கன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே தேவையில்லை. ஸோ இந்த பெர்மிஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே எனேபிள் விடணும். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் இந்த டவுன்லோட ப்ரெஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரும்போது இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா பர்மிஷன்ஸும் ஜஸ்ட் எனேபிள் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு இதுல பர்மிஷன்ஸ் இருக்கும் எல்லாத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணணும். வாட்ஸ்அப் தேவையில்லை. ஸோ நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ண போகிறதில்ல. இதை தவிர்த்து எல்லா விதமான பெர்மிஷன்ஸும் நீங்கள் எனேபிள் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா உங்களுக்கு வந்து இங்கே எரர் வரும். நான் இப்போ ஜஸ்ட் காட்டுறேன். ஸோ இப்போ எல்லா விதமான பர்மிஷன்ஸும் நம்ம எனேபிள் பண்ணியாச்சு. இங்கே எல்லாமே பர்ஃபெக்ட். ஸோ ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே ஏபிஐ நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி அண்ட் நேம் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் சப்மிட் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய அக்கௌண்ட் ஐடி. இந்த அக்கௌண்ட் ஐடி அப்படி எதுடைய அக்கௌண்ட் ஐடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோட அக்கௌண்ட் ஐடி. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோட அக்கௌண்ட் ஐடி மட்டும் தான் இங்கே ஷோ ஆகும். இன்ஸ்டாகிராம் வந்து இப்போ நெக்ஸ்ட் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபேஸ்புக்கோட அக்கௌண்ட் ஐடியும் உங்களோட யூசர் நேமும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஏபி இருக்குது. ஸோ me/accounts. ஸோ me/accounts. ஸோ me/accountsனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூட கனெக்ட் ஆகிருக்கிற எல்லா அக்கௌண்ட்ஸுமே போயிட்டு வரும். ஸோ நான் இந்த me/accounts கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் சப்மிட் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இது கீழே கிரியேட் பண்ணியிருக்கிற பேஜஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வியூ பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஹெலோ பாண்டி அப்படின்ற பேஜெலாம் நம்ம வந்திருப்போம். ஸோ ஆல்ரெடி ரெமோ கால் அப்படின்ற ஒரு பேஜ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பேஜஸும் இருக்கும். லிங்க் பண்ணியிருக்கிற பேஜஸ் மாதிரி தான் நமக்கு வந்து யூஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ஹெலோ பாண்டி அப்படின்றத நம்ம லிங்க் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் நீங்கள் முன்னாடி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கலாம். ஹெலோ பாண்டி தான் நம்ம லிங்க் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஹெலோ பாண்டி அப்படின்ற ஐடியை ஜஸ்ட் ஓவர் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு இங்கே சைடில் இருக்கிற ஃபீல்டில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே போயிட்டு ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் அக்கௌண்ட் அப்படின்றது ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஃபீல்டில் வச்சுட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும், இந்த ஐடி இங்கே வந்துடும். ஸோ இந்த ஐடி நீங்கள் கெட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண மட்டும் தான் இந்த ஐடி வரும். இல்லைனா இந்த ஐடி வராமல் ஜஸ்ட் இந்த சிங்கிள் இது மட்டும் தான் வரும். நான் அப்போ அதையும் காட்டுறேன் அந்த இடத்துல எப்படி வரும்னு சொல்லி. பேக் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கீழே ஒரு ஐடி இருக்குது. இதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஐடி கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். இதுமாரி தான் வந்து உங்களுக்கு வரும். பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஐடி வந்து வராது. ஸோ எந்த பேஜ் லிங்க்ல இருக்கிறோ அந்த பேஜுக்கு மட்டும் தான் பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஐடி வரும். அதேமாரி நீங்கள் வந்து கனெக்டிவிட்டியில் இஷ்யூ இருந்துச்சாலும் இந்தமாரி தான் வரும். பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஐடி அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கெட் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டம் தான்.
ஆனால் நீங்கள் இப்போ சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஐடி வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல வரும். ஸோ எந்த பேஜ்ன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் me/accounts போயிட்டு எந்த பேஜை நான் கனெக்ட் பண்ணியிருக்கணும் அந்த பேஜுக்கான ஐடியை கிளிக் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற இந்த இதை எடுத்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை ஜஸ்ட் நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது, நான் என்னன்னு ஜஸ்ட் சொல்கிறேன். ஸோ நான் இப்போ ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் இங்கே சப்மிட் கொடுக்குறேன்னு பார்ப்போம். ஸோ இப்படி வருதுங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் அன்செக் பண்ணிவிட்டு திருப்பி நான் சப்மிட் கொடுக்குறேன், இருந்தாலுமே இதுதான் வரும். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு பக் மாதிரி இருக்குது இந்த மெட்டா டெவலப்பர் அக்கௌண்ட்ல. இதை நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நீங்கள் என்னதான் நீங்கள் இதை கொடுத்தாலுமே இங்கே நீங்கள் ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் இது வந்து ஜஸ்ட் ரிமூவ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த செக் பாக்ஸ் வந்து அன்செக் பண்ணுறது மூலிமா வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஃபீல்டு வந்து மாற போகிறது இல்லை. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்குறத விட இங்கே நீங்கள் ஜஸ்ட் டேரெக்டாகவே ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமுடைய பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஐடி கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் சொல்ல வரேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கணும், அந்த அக்கௌண்ட் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த அக்கௌண்ட்டை நான் எப்படி பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக ஆக்குறது அப்படின்னா மோர் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, கிரியேட்டட் டூல்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ். ஓகே ஓகே. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஜஸ்ட் கிரியேட்டட் டூல்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் கிளிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் இங்கே நோட் பண்ணலாம், ஸ்விட்ச் டு பிஸ்னஸ், ஸ்விட்ச் டு பர்சனல் இருக்கு. நீ பிஸ்னஸ்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ கடைசியாக வந்து சேர்ந்தார் விநாயக் மாலிக் மாரி. மூணாவது ஆப்ஷன் தான் கிரியேட்டர் அக்கௌண்ட். ஸோ இப்போ நம்ம அக்கௌண்ட் இருக்கிறது வந்து கிரியேட்டர் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ ரெண்டு இதில் வந்து நம்ம டேட்டாவை எடுக்கலாம். பர்சனல் அக்கௌண்ட் நம்ம டேட்டா எடுக்க முடியாது, ஸ்விட்ச் பண்ணாலும் நீங்கள் வேஸ்ட்டு, இங்கே வந்து டேட்டா வராது. ஆக்சுவலி ஐடி கூட வருமானம் எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் வந்து கிரியேட்டர் அக்கௌண்ட்லையும் பிஸ்னஸ் அக்கௌண்ட்லையும் டேட்டாஸை நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கிரியேட்டர் அக்கௌண்ட்லையும் பிஸ்னஸ் அக்கௌண்ட்லையும் நீங்கள் வந்து டேட்டா எடுத்துக்கலாம். கமெண்ட்ஸாக இருக்கட்டும், போஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த ஜஸ்ட் இந்த கிளிக் வந்து நீங்கள் இதை ஸ்விட்ச் பண்ணாலே நீங்கள் வந்து மாறிடும். ஸோ அது ஒரு மேட்டர் இல்லை. ஸோ நீங்கள் இதை ஜஸ்ட் ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஐடி கிடைச்சிருச்சு. இது கீழே 2-3 அக்கௌண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா அதுவும் இங்கே வரும், அதுக்கான ஐடியுமே இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஐடி நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே ஐடி வந்து பாஸ் ஆயிடுச்சுங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம், ஸோ மெயினாக நமக்கு என்ன வேணும், நேம் வேணும். இப்போ நீங்கள் இந்த ஃபீல்டில் நீங்கள் எல்லாமே பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேமு, யூசர் நேமு, ஃபாலோவர்ஸ் கவுண்ட்டு, ஃபாலோவர்ஸ் கவுண்ட்டு, பயோகிராஃபி, மீடியாஸோட கவுண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதெல்லாம் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட் மேக்ஸிமம் முடிஞ்சது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் எனேபிள் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், ஸோ இதுதான் நம்மளுடைய கிரியேட்டர் அக்கௌண்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், 2 போஸ்ட் போட்டிருக்கோம், லைக்ஸ் இருக்குது. ஸோ இதோட யூசர் நேம் இதுதான். ஸோ இது நீங்கள் எல்லாமே இங்கே பார்க்கலாம். ஸோ நேமாக இருக்கட்டும், யூசர் நேம், ஃபாலோவர்ஸ் கவுண்ட், ஃபாலோயிங் கவுண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஃபுல்லுமே வந்து 2 மீடியா இருக்குது. ஸோ அந்த மீடியாக்கான கவுண்ட் என்ன, இது வந்து ஜஸ்ட் இது விட்டுருங்க. இது வந்து பிளேசிங் கர்சஸ், இது வந்து பேஜிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ 2 மீடியா கவுண்ட் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது எல்லாமே நீங்கள் வந்து ஜஸ்ட் இங்கே இது பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றுமே கூட நமக்கு வந்து ஃபீல்டு இருக்குது, நீங்கள் வந்து எத்தனை அந்த ஃபீல்டு வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து ஐடி கூட நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணி நீங்கள் மேலே வந்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்துடும். ஸோ ஐடி கீழே ஆட் ஆகுது பாருங்க. நீங்கள் ஒன்று ஒன்றா கொடுக்க ஜஸ்ட் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா இது இந்த பெர்மிஷன்ஸ் எல்லாமே எனேபிள் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த டோக்கன் வந்து சில டைம் எக்ஸ்பயர் ஆகும். ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்குறேன், ஃபுல்லுமே போயிடும். ஸோ இந்த டோக்கனை பார்த்துக்கோங்க. இந்த டோக்கன் ஜஸ்ட் எம்டிஆர் இருக்குது, இந்த டோக்கன் இந்த மாதிரி ஒரு எரர் வருது அப்படின்னாலே ஜஸ்ட் திரும்பி ஒரு வாட்டி ஜென்ரேட் ஆக்சஸ் டோக்கன் கொடுங்க. ஸோ இப்படி ஒரு இது வரும், கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது இப்படி தான் வரும். ஸோ கனெக்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் ரீகனெக்ட் கொடுத்தா போதும். ஃபஸ்ட் டைம் வரும்போது சில பெர்மிஷன்ஸ் லைக் செக் பாக்ஸ் வரும், எந்தெந்த பேஜஸ்லாம் இது பண்ணணும்னு சொல்லி அது எல்லாத்துக்குமே நீங்கள் ஆள் கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் உள்ளே வந்துடுங்க. ஸோ செக் பாக்ஸ் வரும்போது மட்டும் நீங்கள் எல்லாத்தையும் ஆள் கொடுத்துட்டு எந்தெந்த பேஜெல்லாம் கனெக்டில் இருக்கணும் அப்படின்னு ஜஸ்ட் ஆள் மட்டும் கொடுத்துப்பாங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீங்கள் எந்த பேஜில் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்களோ அதில் தான் நீங்கள் உங்களால் கால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம மெயினாக வந்து பார்க்க வந்தது பார்த்தீங்கன்னா போஸ்ட் தான் நம்ம வந்து பார்க்க வந்தோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 டேட்டா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த டேட்டாவை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற ஃபீல்டில் கேப்ஷன், கமெண்ட்ஸ் கவுண்ட், ஸோ மீடியா டைப், மீடியா யூஆர்எல், ஓகே, தம்ப்நெயில் யூஆர்எல், ஸோ டைம் ஸ்டாம்ப்ஸ், ஸோ இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஃபீல்டில் பாஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் சப்மிட் கொடுக்குறேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கோன்னா இமேஜோடைய இது எடுத்திருக்கோம். ஸோ இமேஜுக்கான இது பார்த்தீங்கன்னா கேப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹலோ கைஸ் வாண்ட் டு லேர்ன் இன்ஸ்டாகிராம் செட்டப் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் அந்த இமேஜ் ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப்ஷன் இருக்குது. ஸோ இந்த கேப்ஷனாக தான் ஜஸ்ட் இங்கே இதுவாகுது. ஸோ அதோட டைப் இங்கே கொடுத்துருக்காங்க, 2 கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ 2 கமெண்ட்ஸு. ஸோ இதுதான் வந்து மீடியா யூஆர்எல். இந்த யூஆர்எல் ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன், ஒன்னொரு டேப்ல ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் நம்ம போஸ்ட். ஸோ இதை தான் நம்ம வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன்லையோ நம்ம எங்கேயோ வேணாலும் நம்ம இதை ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இதோடைய வேலிடிட்டின்னு பார்த்தீங்கன்னா 30 days தான். ஸோ 30 daysக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த லிங்க் இந்த இது வந்து எக்ஸ்பைர் ஆகிடும். ஸோ திருப்பி நீங்கள் ஒன்னொரு கால் பண்ணி அந்த ஏபிஐலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ 30 days வரைக்கும் இதை நீங்கள் உங்கள் லோக்கல் டிபியில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்றது அர்த்தம். அதுதான் இன்ஸ்டாகிராமும் சொல்லுது. 30 days வரைக்கும் நீங்கள் உங்கள் லோக்கல் இதில் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக ஒரு 31st டேவோ இல்லை 32nd டேவோ என்ன ஆகுனா இந்த யூஆர்எல் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பைர் ஆகிடும். திருப்பி நீங்கள் ஒன்னொரு ஏபிஐ கால் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு மெயினாக வேணும் அப்படின்றது வந்து கமெண்ட் தான். ஸோ இங்கே ஏதோ இருக்குது பார்த்தீங்களா கமெண்ட்ஸ். ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ நமக்கு போட்டிருக்கிற 2 கமெண்ட்டுமே வந்துடும். ஸோ கிளியராக பார்த்துக்கலாம். நான் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இதெல்லாம் நான் ஜஸ்ட் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, இங்கே ஆஃப் பண்ணிட்டேன். மீடியா அக்கௌண்ட் ஓகே, ப்ராக்கெட் அண்ட் சப்மிட். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேப்ஷன் மட்டும் ஆன் பண்ணியிருக்கு. கேப்ஷன் கமெண்ட்ஸ் கவுண்ட் கமெண்ட். ஓகே, கேப்ஷன் கமெண்ட்ஸ் கவுண்ட் கமெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 கமெண்ட் இருக்குது. அதோட டைம் ஸ்டாம்ப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைம் டெக்ஸ்ட் கூட கொடுத்துருக்காங்க. அந்த கமெண்ட்டுக்குன்னு ஒரு ஐடி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த கமெண்ட்ஸ்க்குன்னு ஒரு ஐடி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கமெண்ட் இருக்குது, இதுக்குன்னு ஒரு ஐடி இருக்குது. இப்போ இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதுக்கு ஒரு இது இருக்கும். அதாவது என்னன்னா பேரண்ட் கமெண்ட். இதுதான் வந்து ரிப்ளை கமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கு ரிப்ளை கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கமெண்ட்டுமே நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கான லைக்ஸ் கவுண்ட் என்ன, ஸோ அது எல்லாமே ஜஸ்ட் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான இது. ஸோ இப்போ ஒரு கமெண்ட் ஹைட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கமெண்ட்டோடைய ஐடி நீங்கள் கிளிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஐடியை கிளிக் பண்ணிட்டு ஹிடன் அப்படின்றத கிளிக் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் சப்மிட் கொடுத்தாலே போதும். ஸோ ஹிடன் ஃபால்ஸ் அப்படின்னு வந்தாலே இதுதான் வந்து ஹிட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கான அர்த்தம். நம்ம ஜஸ்ட் இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ கமெண்ட்ஸ் போயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ கமெண்ட் இல்லை. ஸோ ஹிடன் ஃபால்ஸ் அப்படின்னு வந்தாலே போதும். ஸோ உங்களுக்கு தெரியும் இப்போ கமெண்ட்ஸ் இல்லை. ஓகேங்களா. ஸோ கமெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹிடன் ஆயிடுச்சு. யா எஸ். ஸோ இதுதான் கேஸ் ஒரு நம்மளுடைய மெட்டாடெவலப்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாவை ஃபெச் பண்ணுறது, நம்மளுடைய கமெண்ட்ஸை ஃபெச் பண்ணுறது, வீடியோ யூஆர்எல் ஃபெச் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை நம்ம ஜஸ்ட் பார்த்துடலாம். ஸோ செகண்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மீடியா யூஆர்எல், மீடியா டைப், லைக்ஸ் கவுண்ட், டைம் ஸ்டாம்ப்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கவுண்ட் அண்ட் கமெண்ட்ஸ். வேறு இது கமெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மீடியா யூஆர்எல் வந்து ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன், இன்னொரு டேப்ல ப்ளே ஆகும். ஸோ இதுதான் அதோடைய மீடியா யூஆர்எல். ஸோ இது ஒரு நான் காப்பிரைட் வீடியோ தான், நோ ப்ராப்ளம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கமெண்ட்ஸ் இருக்குது, கமெண்ட் கவுண்ட் இருக்குது. இதேமாரி தான், இதே ப்ராசஸ் தான் அதுக்கும். ஸோ இந்த கமெண்ட்ஸ் டெலிஷன் அண்ட் கமெண்ட்ஸ் ஹிடன் இதை பற்றியான டாக்குமெண்ட் வந்து நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் லீவ் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட் ஃபுல்லுமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதோடைய இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோடைய இந்த வீடியோ நம்ம இது பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போஸ்ட்மேனில் எப்படி நம்ம வந்து கால் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஸோ ஏபி எப்படி கெட் பண்ணுறது, போஸ்ட்மேனில் எப்படி கால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தெளிவான காணொலி தான் நம்ம அடுத்த இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நான் டிஸ்கஸ் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் கமெண்ட்ஸ்ல ரிவ்யூ பண்ணுங்க. ஸோ நம்ம அது என்னன்னு பார்த்துட்டு நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக் செட்டப் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.